ஏண்டி நின்னுட்ட? இப்படியே ரோட தாண்டி போனா எதிர்த்த பஸ் ஸ்டாப்ல 21 சி வரும். அதுல ஏறி குளத்தாண்ட போய் இறங்கி அப்படியே ஷார்ட்கட்ல போனா அவாத்துக்கு போயிடலாம். அடியே பொன் பார்க்க போயிட்டு இருக்கோண்டி. மாப்பிள்ளை ஆத்துக்காரன் நடந்து பரவாயில்லைன்னு அவன் நினைச்சா நம்ம பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? பேசாம டாக்ஸில போயிடுவோம். டாக்ஸியா? வேண்டானா, ஆட்டோலயே போயிடலாம். பிரஸ்டீஜ்ல 50% போதுங்கறியா? அசடு அசடு. பொண்ணாத்துக்க நம்ம பத்தி வசதியா நினைச்சாதாண்டி அவகிட்ட டவுரி அதிகமா வாங்கலாம். அதோ பார் ஒரு டாக்ஸி நிக்கிறது. டிரைவர் 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 டிரைவர். அடியே டிரைவர்னு மரியாதை இல்லாம கூப்பிட்டாதீ, சண்டைக்கு வந்துட போறான். டிரைவர் அம்பின்னு கூப்பிடு. டிரைவர் அம்பி, டிரைவர் அம்பி. என்ன பிஸியா வரல, தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துரு. இதான் சாவே, மயிலாப்புரம் வரைக்கும் போகணும். நல்ல காரியத்துக்காக போறோம், போய் முகத்தால விண்டு வாப்பா. வண்டி வராதுமா. அவசரமா போகணும்டப்பா. வண்டி வரான்னு சொல்லியாச்சுல, போக வேண்டியதானே. டாக்ஸின்னு எதுக்கு வச்சிருக்கேன்? பேசஞ்சர் வசதிக்கு தானே. இப்படி படுத்து தூங்கி வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டி இவங்கிட்ட என்ன பேச்சு? நம்பரை நோட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா போச்சு. வா சாமி சாமி நெல்லு, டாக்ஸி தானே வேணும், உட்காரு. பாத்தியா, கம்ப்ளைண்ட் சொன்னோன்னு பயந்துட்டேன். உட்கார் உட்கார். சாமி, மீட்டரை போறதுக்கு முன்னால ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். என்னடாப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் 10 அடிக்கு ஒரு இடத்துல நிக்கும் போதெல்லாம் இறங்கி தள்ளணும். சம்மதான்னா மீட்டரை போடுறோம். ஏன்னா காசையும் கொடுத்து வண்டியை தள்ளணுமா? வாங்கோ, வேற வண்டி பார்த்துன்னு போலாம். பேசாம பஸ்லயே போலாம்னா? ஆபீஸ் அவர்ஸ்ல பஸ்ல கூட்டமா இருக்குண்டி, பேசாம ரிக்ஷாவில போயிடலாம். ரிக்ஷால போகலாமா? உங்க பிரெஸ்டீஜ் என்ன ஆறுது? எந்தல லஸ் வரைக்கும் ரிக்ஷால போயிட்டு அங்க இருந்து டாக்ஸில போயிடலாம். மினிமம் சார்ஜ் தான் ஆகும். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு தானே வரும். வாசாமி, எங்க சுத்தினாலும் நம்மளதான் தேடி வரணும். என்ன மயிலாப்பூரா தில்லைக்கேணியா? குந்து குந்து. மயிலாப்பூர் தான் போகணும். என்ன கேக்குற? மாமூலா கேக்குறதா, குடுக்கறத கூட. குந்துமா பார்த்து உட்காருடி. ஏனா அங்க பாத்தீங்களா? வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதன்னா சரண்டு புறானே. நன்னா ஏமாத்திருக்கான் பாத்தியோ? ஏன் சாமி ஆத்திரப்படுற? பின்ன என்னடா, அவன் செய்தது தப்போன்னா அந்த வண்டியில ஏறினா நீ செத்துருக்கணும்பா. அபிஷ்டம் அலைஞ்சுதான் தெரியுமா? சாமி, பணத்தை ஏத்துறதுன்னே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். மயிலாப்பூருக்குன்னா மிஞ்சி மிஞ்சி நீ என்ன கொடுப்ப? 8 மீட்டருக்கு மேல குடிப்பியா? பணத்தை ஏத்தின்னு போனா 100 200 கிடைக்கும். போன கேசுங்களா ஏத்தின்னு போறதுக்குன்னே அந்த வண்டியை வச்சிருக்கிறான். போகாத கேசுங்களா ஏத்துறது இல்ல. குண்டு மதியார தண்டையார்பேட்டை கேஸ் தலையை போட்டுடுச்சு. ஆமா, பார்ட்டி எப்படி? சவுண்ட் பார்ட்டி தான். அப்போ ரேட்டை பேசு. சார் வண்டி ரெடி சார். ரேட்டு சொல்லுப்பா. எங்க சொன்ன? தண்டையார்பேட்டை. பாரிஸ்னா 100, பிராட்வேனா 150, மின்ட்னா 200. ஆமா, தமிழ்நாடு டாக்ஸிக்கு இன்னாண்டா ஏன்பா? இந்தாண்டானா 250 ரூபாய், அந்தாண்டானா 300 ரூபாய். அப்ப 800க்கு 700 ரூபாய் கேப் இருக்கு. நான் மார்ச்ல வேணியே பாத்துக்கிறேன். மாத்திடுவானா? போ ஏற்கனவே 11 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. என்னது வெயிட்டிங் லிஸ்டா? அட்மிட் ஆகிற கேஸ் கொஞ்சம் டவுட் ஆனால மார்ச்சிடுவானுக்கு அப்ளிகேஷன் போட்டுறானுங்க. அந்த லிஸ்ட் படி பார்த்தா நீ கொண்டு போற பாடி நாளைக்கு தான் போய் சேரும். என்னப்பா உன்ன பெரிய தொலையா போச்சு. நான் வேற வண்டி பாத்துக்கிறேன். யோ, வேற வண்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருமா? என்னப்பா இது உன்கிட்ட பெரிய தராரா இருக்கு. சரி வாப்பா. ஏன்பா ஒரே அடியா 300 ரூபாய் கேக்குறானே? ஏன் சார் 300 ரூபான்னு கேக்குறிய? மாட்டினா 3 மாதம் உள்ள போனோம். இல்ல 500 1000 ஃபைனு கடும். வந்து செய்யறதே ரிஸ்கான தொழில். கட்டுப்பாடியானா பாருங்க, இல்ல விடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? சரி நீ போப்பா, நான் பேசிக்கிறேன். அண்ணாத்த இவ்வளவு தூரம் சொல்றாரு, 50 ரூபாய் குறைச்சிக்கோ. என்னடா ரேட்டை குறைச்சிட்ட? அண்ணாத்த மார்ச்சில மவுண்ட் ரோடு வரைக்கும் தான் போயிருக்குது. வந்தாலும் வந்துடும், டகால் வெட்டிக்கோ. சரி போ வரேன். போட்டா என்னையா அரஞ்சனா பரம்பரையா இந்த ஆஸ்பத்திரியில விழுகிற பணத்தை எல்லாம் இந்த வண்டி தான்டா தூக்கிட்டு போயிருக்குது. சில டவுட் கேஸுங்க உள்ள போகும்போது லிஸ்ட கொடுத்துருவான்டா. எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மதுரை வீரா உன் வண்டியில தான் என் பணத்தை போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன்னு அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் இந்த வண்டிக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறா. இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா 2 ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கிறேன்டா. ஏன் தெரியுமா? பணம் சுகமா ஊட்டாண்ட போய் சேரணும்னு. நான் அப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொழப்புல மண்ணை போடுறதுக்கு மீசக்காரனை எதிரா செட்டப் பண்றியா? அடிச்சேன்னா யோ, இந்த முறப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா. என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி. என்னையா மதுரை வீரா, என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசுமா தசுமா தமாஸ் பண்ணி இருந்தேன். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு, என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணி இருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா, உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சுன்னு போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுன. நீசிய பார்த்தது பிளேட்டே மாத்திக்கினிய. என்னடி உனக்கு கூட நம்மள பார்த்தா கிண்டலாக்குதா? யோ, என்னயா டீங்கிற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க. நம்ம கையில வச்சுக்கின கைட்டு கையில குடுத்துறாமா. ஏய், நான் யார் தெரியுமா? சரிதான், நிறுத்தியா. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன்.
பார்க்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன் இல்ல இல்லன்னா கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளைக்கு கிழிச்சு காட்டுறேன். என்ன இங்க தகராறு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேரியக்கா. டிரைவர் நம்ம கையில மோத வந்தாரு, தூக்கம் வச்சுன்னு போறாரு. அவன் கிடக்குறான் ஊரு தட்டினா தாரா வந்துருவான். நீ கண்ணம்மா கடையில போய் நான் சொன்னேன்னு மீன் பாயம்பு கேட்டு வாங்கி வா. போ, நீ வர வரைக்கும் இங்கேயே கூண்டி நிக்கிறேன். சீக்கிரமா வா. கண்ணம்மாக்கா, மேரிக்கா மீன் குழம்பு வாங்கி வர சொல்லிச்சு. பெரிய துண்டா போடு, அது வேற கத்த போகுது. தான் போடுறேன் போடு. கண்ணம்மா, அது எதுக்கு நான் கொடுத்துக்கினே இருக்கிறிய? இன்னும் அக்கௌண்டா? ஆமா, பெரிய அக்கவுண்ட். நீ வேற வயிற்றுல கலப்பிக்கணும். அதுக்கு குடுக்கறத தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அப்ப துட்டு வேற? துட்டுன்னு கேட்டா கார்பரேஷன் லாரி தான் வரும். அம்மா, நீ என்ன சொல்ற? அண்ணாத்த, உள்ள இருக்கிற சீக்காளிகளை நம்பித்தான் கடையை வச்சிருக்கிறேன். இதுங்கிட்ட ஏதாவது தகராறு பண்ணேன்னு வச்சுக்க, டாக்டருங்க கிட்ட இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கடையே காலி பண்ண வச்சிடும். அதான் எது கேட்டாலும் கொடுத்து தொலைக்கிறேன். அத என்ன பாக்குற? பழைய குழம்பு கொடுத்துட்டாலான்னு பாக்குறேன். சரி சரி, சீக்கிரமா விரிச்சுன்னு குண்டு. ஆம்பளைங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம விரிச்சுக்கணும் குண்டு. அப்படி அறிவு கட்டவல, நீ விரிச்சுன்னு குண்டினா அந்த மரவுல நான் ரொட்டியை துண்ணுவல. இல்லைன்னா பாக்குறவங்களாம் ஆயா ஆஸ்பத்திரியில இருந்து ரொட்டியை திடீர்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. குண்டுல சீக்கிரம். மாமி, என்னடா நேர வீட்டுக்குள்ள போறியா இல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணுமா? என்னடா இது, நீயும் உன் பொழப்பும் தினம் சா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. குனி குனி. மம்மி, இதுவும் ஒரு தொழில் தானே. இதுல மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல? ஆமா, இப்படி பணத்தை தூக்கிட்டு திருவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடன் பட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நீ கடன் பட்டு வண்டி வாங்கினால தானே பணத்தை தூக்குறேன். என்னது, கடனுக்கு பணத்தை தூக்குறியா? மம்மி, சாதாரண பேசஞ்சர்ஸை ஏத்திட்டு போனா வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை கட்ட முடியும், வண்டி டியூ கட்ட முடியாது. வண்டி டியூ கட்டலன்னா மாமா இல்ல மார்வாடி வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் 2 பேரும் ததிங்கிறதும் போட வேண்டியதுதான். ஏண்டா, அப்ப டாக்ஸ் வச்சிருக்கவன் பூரா பணத்தை இருக்கானா? பணத்தை தூக்காதனால்தான் ரொம்ப பேர் பணமா இருக்கான். என்னடா அது, காலங்காட்டியும் பணங்கன்னு சொல்லிக்கிட்டு. உண்மையாதான் சொல்றேம்மா. இத பாரு, முழுசா பணம் கட்டி வண்டி வாங்குறவன் தான் ஒழுங்கா டியூ கட்ட முடியும். 3ல் 1 பங்கு பணம் கட்டி வாங்குறவன் பொழப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. இவ்வளவு எதுக்கு இந்த 3ஆவது தெருவுல முதலியார்ல 3 டாக்ஸி வச்சிருந்தார். இப்ப அவருக்கு எது என்ன தெரியுமா? என்னடா, இருந்த 3 வண்டியில 2 மார்வாடி கொண்டு போயிட்டான். இன்னொன்னு மார்வாடிக்கா வெயிட் பண்ணுது. இத பாருமா, உலகத்துல பணம் தான் முக்கியம். நோ மணினா நோ மனுஷன். ஆமா, டவலுங்க மாடியிலுக்கு போய் எடுத்துக்கோ. சரி சரி, குளிக்க தண்ணி எடுத்து வைங்க, வந்துடுறேன். இது நம்ம சொல்லி திருந்துற கேஸா தெரியல. எவ்வளையாவது ஒருத்தைய கொண்டு வந்துட வேண்டியதான். இந்த வீட்டுல இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லையே. யாரு இந்த புதுமுகம்? எப்படி நியூஸ் கேதர் பண்றது? அடிஷாக்க, ஆல் இண்டியா ரேடியோ. இத புடிச்சா நியூஸ கேதர் பண்ணிடலாம். கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாண்டி, நேத்து வாங்கின காயே கிடக்கு. ஆமா, என்ன ஒரே காஞ்சு போனதா எடுத்துட்டு வந்திருக்க? அதானே, ஏதானோ ஒண்ணு குறை சொல்லிடுவியா? இதோ பாருமா, கொத்தமா சாதம் நேரம் இங்கதான் வந்துக்கிறேன். எல்லாம் புச்சு என்ன ஏமாத்துறதுக்கு இது ஒண்ணு கத்து வச்சிருக்கிற. சரி சரி, 1/4 கிலோ வெண்டைக்காயும் 1/4 கிலோ தக்காளியும் போடு. சாதம் குழஞ்சு போயிடும், வடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன காய்கறிக்காரமா? வா தம்பி. எப்படி சமைக்கலாம்? ஆமா, ஏதா கேரன் தம்பி, முகூர்த்த நாள் போய்க்கிட்டா. எப்ப கல்யாணம் சோறு போட போற? போட்டா போச்சு. பாட்டினா எனக்கு ஒரு புடவை ஜாக்கெட் கிடைக்கும், அம்மா எடுத்தாரன்னு சொல்லிக்குது. அதுக்கு என்ன, நானும் ஒண்ணு கொடுத்துறேன். நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். ஆமா, பக்கத்து மாடியில பாட்டு பாத்தியா இருந்தாரு, அவர் காலி பட்டாரு. அவர் அந்த வீட்டை காலி பண்ணி போய் 10 நாள் ஆகுது. ஏன் தம்பி? ஒண்ணு இல்ல, வீடு காலியா இருந்தா ஒரு ஸ்னேகன்னு பாக்கலான்னு. அந்த வீட்டை விட்டாச்சா, யாரோ ஒரு பெரியவரும் வயசு பொண்ணு கொடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஏமாய் ஏமாய், ஏண்டி கத்துற? நான் தெரு போறேன். நம்ம நானே இன்னும் நீ குளிக்க போலியாடா? போ போ, குளிச்சுட்டு வா. என்னடி ஆச்சு? தக்காளி 1/4 கிலோ 50 காசு, வெண்டைக்காய் எல்லாரும் 50 காசு போட்டுக்கிறாங்க. உனக்கோசரம் 45 காசு. எம்மாத்தமாச்சு? 95 ஆச்சு. நீ என்னத்த கணக்கு பார்த்து எப்படி வியாபாரத்தை பார்க்க போறியா? ஏதோ அடுத்தவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணின்னு வரேன். வீட்டுல இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா எனக்கு எந்த தலையெழுத்து. இந்தா 2 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. அக்கௌண்டா?
ஆமா தம்பி, நம்ம அக்கௌண்ட் அம்மா கையில தான் இருக்குது. ஏன் என்ன பண்ண சொல்ற தம்பி, கட்டின புருஷன் ஒழுங்கா இல்ல. நானும் அந்த ஆளுக்கு பயந்துக்கின்னு எங்கெங்கயோ ஒளிச்சு வச்சுதான் பாக்குறேன். விடுறானா போட்டுன்னு வந்து கண்ட இடத்துல கைய வச்சு உருவிடுறான். பட்ட புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற, மறந்துடாத. வரேன். கண்டிப்பா உன் சப்போர்ட்ல பல வேலை நடக்கணுமே.